ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் 4 எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை 12 நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்காக நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் கரெக்டாக நீங்கள் வந்து படித்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு 35 டேஸில் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் என்டையர் போர்ஷன்ஸ் தமிழ் ப்ளஸ் ஜிஏ ப்ளஸ் மேக்ஸ் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் வித் மெட்டீரியல்ஸோட. ஓகேவா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஜிகே அண்ட் மேக்ஸ் எல்லா டாபிக்ஸுக்குமே வந்து எல்லா யூனிட்ஸுக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் என்டையர் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம் 6th-லேருந்து 12th வரைக்கும். ஸோ இந்த 35 நாளில் நீங்கள் வந்து படித்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக நீங்கள் என்டையர் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் வந்து 175+ அல்லது 180+ எடுக்கிற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் டெஸ்ட் சீரியஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, மேக்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு 200 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ, தமிழில் 100, மேக்ஸில் 25 மற்றும் ஜிகேயில் வந்து 75, மொத்தத்தில் 200 கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம். கிளாஸஸ் வந்து ஃப்ரீ. ஸோ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாமே நம்ம மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். அது தமிழாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும். இப்போ தமிழ்லையுமே நமக்கு சிலபஸ் மாற்றிருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில விஷயங்கள் நம்ம படிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுடைய அப்டேட்டட் ரிவைஸ்டு சிலபஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக இலக்கணத்துக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கண பகுதிகள் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ஸில் தான் 6லேருந்து 12வது வரைக்கும் தான் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம தனியாக எடுத்து தொகுத்து படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழுக்கு மேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுன்றது வந்து இப்போது தமிழாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து மேக்ஸில் இப்போ சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குன்னா, இது ரிலேட்டடாக இது வரைக்கும் டிஎன்பிசியில் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் என்ன சம்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக தொகுத்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகேவா? ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து டிஎன்பிசி வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, இது எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நாமே வந்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸும் நடக்கும். ஓகேவா? இது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 12 ஸ்டார்ட் ஆகுது. சில டெஸ்ட்டுக்கு இப்போ 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் வந்து டைம் கொடுத்துருக்க மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே நிறையா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 6th அப்படின்றதுனால 6th 7th அப்படின்றதுனால நடுவில் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து ஹையர் கிளாஸ் போக 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 8th தாண்டினாவே உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து படித்து உங்கள் டெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்கெடியூலுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்து வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள். 6th term 1 இலக்கணம். இதுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சுருக்குக்கும் கிளாஸஸ் இருக்கும். சுருக்குக வந்து ஸ்கூல் புக்ஸில் ஃபுல்லாக நடத்தியிருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாகவும் நடத்தியிருப்போம். அடுத்ததாக 6th ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ். இப்போ 6th ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு லைன் பை லைனாக நாங்கள் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து அதாவது 6th ஹிஸ்ட்ரியில் வந்து அஸ் பர் த சிலபஸ் படி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதுமானதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ். ஜிகே எல்லாத்துக்குமே 6th-லேருந்து 12th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ் மட்டும், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இது எல்லாமே 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதுமானது. அது எல்லாமே அதில் வந்து கவர் ஆகிருக்கும்.
ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ்லேயும் நம்ம எல்லா டாபிக்ஸுமே முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மென்சுரேஷன்லாம் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு 2 கொஷின்ஸாவது கேட்டுறாங்க. 2 அல்லது 3 கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டுறாங்க. ஸோ இந்த மென்சுரேஷன் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் போட்டுருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், அளவியல் 1 மென்சுரேஷன் 1ல் வந்து ஏரியா பெரிமீட்டர் பரப்பளவு சுற்றளவு, இது எந்த டாப்பிக்கில் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் மற்றும் ட்ரையாங்கிள், அதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணத்தில் மட்டும் பரப்பளவும் சுற்றளவும் ரிலேட்டடாக டாப்பிக்கில் உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்து வட்டம், அரைவட்டம், கால்வட்டம் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நாற்கரம், இணைகரம், சாய் சதுரம் மற்றும் சரிவகம், இதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த 9th ஜியோகிராஃபிக்கெலாம் உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 9th எக்கனாமி, ஸோ சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே நமக்கு எல்லா யூனிட்ஸ்லையுமே வந்து கவர் ஆயிரும். அடுத்து இங்கே மேக்ஸில் பாருங்கள், கனசதுரம், கனசவகமுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு, உருளை, கூம்புக்கு டெஸ்ட்டு, ஸ்பியர், கெமிஸ்பியர், கோலம், அரைக்கோளத்துக்கும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அளவியலே உங்களுக்கு எதுக்காக இப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து ஒவ்வொரு டாபிக் மென்சுரேஷன் நம்ம மொத்தமாக கொடுத்தோம்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயமாக இருக்கும். ஸோ அதை சின்ன சின்ன பார்ட்டாக அதை பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாயிரும். ஓகேவா? ஸோ வெர்பல் ரீசனிங்கில் ஒரு டெஸ்ட் இருக்குது, நான் வெர்பல் ரீசனிங் தனியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, வர்க்க மூலம் கணங்கள் கனமூலங்களில் இருந்தும் உங்களுக்கு தனியாக வந்து டெஸ்ட் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எப்போவுமே நமக்கு கொஷின்ஸ் வந்து வருது அப்படின்றதுனால இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். மேக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு 25 கொஷின்ஸ், இந்த 25 கொஷின்ஸில் ஒரு 5லேருந்து 6 கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்டுட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா 15+10ன்னு கொடுத்துட்டாங்க. 15 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூடில் இருந்தும், மீதி 10 கொஷின்ஸ் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் இருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லாஜிக்கல் ரீசனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு ரிவிஷன் மட்டும் ஒரு 5 டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். மேக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் கொடுத்துருவோம். அதே போல் தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்களேன், 6th டேர்ம் 1 இருக்குது. இப்போ இந்த 6th டேர்ம் 1 இருக்குது. இந்த 6th டேர்ம் 1ல் உங்களுக்கு எது தான் டெஸ்ட்னா இலக்கணம் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் எல்லாமே டெஸ்ட்டு. ஸோ இந்த 6th டேர்ம் 1 இந்த தமிழுக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம 35 டேஸில் நம்ம என்டையர் சிலபஸே வந்து ஈஸியாக வந்து முடிக்க போகிறோம். தமிழுக்கு கிளாஸஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது, மேக்ஸுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது, அண்ட் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கேப் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணலாம். லாஜிக்கல் ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லா டெஸ்ட்டும் நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட்லையும் ஜிகே ஃபுல்லு, தமிழ் ஃபுல், ஜிகே ஃபுல் அண்ட் மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம குரூப் 4ல் எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே தாராளமாக வந்து நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் டெலகிராம்லையும் சரி, நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள குரூப்லேயும் சரி, டெய்லி வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் நடக்குது, யூடியூப்பில் குவிஸ் நடக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸ் டீமில் இருந்துமே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.